சுகருக்கு தேவையான கிழங்குங்க, சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதேமாதிரி பயிர், புரோட்டீன். இது ரெண்டையும் வச்சு நான் இன்றைக்கி பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிலோ அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு 50 கிலோ நம்ம இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேங்க. இப்போ ஓரளவு மிதமான வேலை தான் நம்ம செய்ய போகிறோம்னா அந்த 1 கிலோவுக்கு 0.8 கிராம், அதாவது நமக்கு 50 கிலோ இருக்கிறவங்களுக்கு 40 கிராம் நம்ம புரோட்டீன் கண்டிப்பாக தேவை. இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த நான்வெஜ் ஐட்டத்தில் நிறைய இருக்குது. பட் வெஜிடேரியனில் வந்து என்னென்னா நமக்கு பயிர் வகைகள், காளான், அதேமாதிரி பன்னீர் இதில் தான் கிடைக்கும். அப்போ 0.8 கிராம், அதாவது 50 கிலோக்காரவங்களுக்கு 40 கிராம் நம்ம சாப்பிடணுங்கிறப்ப பயிர் வகைகள், பருப்பு வகைகள் அடிக்கடி நிறைய சேர்க்கணும், காளானும் சேர்க்கணும், அதேமாரி பன்னீரும் சேர்த்துக்கணும். இப்போ இன்றைக்கி சுண்டல் தாளிச்சிருக்காங்க. இதில் நார் சத்தும் இருக்குது, புரோட்டீன் நிறையா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சுண்டல் நிறைய சேர்க்குறோம், பருப்புகள் சேர்க்குறோம்னா இதுதான் காரணம். அப்போ நம்ம உடலோட இயக்கத்துக்கு புரோட்டீன் அதிகமாக வேணும். அதுமாதிரி கிழங்குகள் வந்து மோஷன் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. புரோட்டீன் நம்ம வயசானவங்களுக்கும் வேணும், எல்லாருக்குமே வேணும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க தேவைப்படும். அப்போ புரோட்டீன் வந்து நம்மளோட உடல் தேவைக்கு உடம்பு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வேணும். ஸ்கின்னுக்கும் நல்லது. புரோட்டீன் நல்லா இருந்தால் ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு பயிர் வேக வச்சு இந்த கிழங்கு வச்சு கொடுத்திங்கன்னா நார்ச்சத்தும் சேர்ந்துக்கும், புரோட்டீனும் சேர்ந்துக்கும். அவங்கவுங்களோட தேவைக்கு செரிமான சக்தி தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இப்போ ஒரு சாதாரண சுண்டல் தானே, சாதாரண கிழங்கு தானே அப்படின்னு நினைக்காம அதனுடைய பயன்களை தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கதைகளை சொல்லுங்கள், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் பிள்ளைகளுக்கும் புரியும். எனக்கு அது வேணாம் இது வேணான்னு சொல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு பழக்கி விட்டிங்கன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அப்போ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நார்ச்சத்து, மோஷன் ட்ரபிளுக்கு நல்லது இந்த கிழங்கு.